Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு த வில்ஃபுல் சின், அங்கே துணிந்து செய்கிற பாவம். ஆகிய இந்த காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்யாமலேயே இருப்போமா, பரிசுத்தவான்களாகவே இருப்போமா என்று கேட்டால் இல்லை. பாவம் செய்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆகையாலே பாவம் செய்கிறவர்களால் தான் நாம் இருப்போம். ஆகையாலே துணிந்து செய்கிற பாவம், அதனுடைய பின்விளைவுகள், ரட்சிப்பிற்கு முன்பதாக நாம் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் தேவனிடத்திலே நாம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை கேட்கும் பொழுது மன்னித்து தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யும் பொழுது தேவன் மன்னிக்கிறாரா இல்லையா என்று நாம் இந்த நாளிலே வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களிலே, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விருதுகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். ஆகையாலே பாவத்தினுடைய பின்விளைவு என்னவா இருக்கும் என்றால் பயம். ஆகையாலே இதற்கு முன்பதாக பாவம் செய்யும் பொழுது நமக்கு பயம் இருந்திருக்காது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்தோம் என்றால் நமக்குள்ளாக பயம் இருக்கும். தேவ கோபாக்கினை நம்மில் இறங்கும் என்கிற பயம் இருக்கும். ஆகையாலே நியாய தீர்ப்பை குறித்ததான பயம் நமக்கு அதிகமாய் காணப்படுகிறதா இருக்கும். ஆகையாலே இந்த துணிந்து செய்கிற பாவத்திற்கு தண்டனை தப்பாமல் நமக்கு கிடைக்கும். அது நரக தண்டனையா என்று கேட்டால் இல்லை. நாம் மனங்கசந்து தேவனிடத்திலே அழுது கேட்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருப்பார். ஆனால் தண்டனையோட கூடிய மன்னிப்பை மாத்திரமே அவர் அருளுகிற தேவனாய் இருப்பாரே தவிர அவர் அங்கே சாதாரணமாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மை மன்னித்தது போல அவர் மன்னிப்பதில்லை. நாளிலே ஒருவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கலாம். அவர் துணிந்து ஒரு பாவம் செய்கிறார், அதனுடைய பின்விளைவுகள், அது நிமித்தமாய் அவர் அனுபவிக்கிற பாடுகள் என்னவென்று இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தான் செய்த ஒரே ஒரு பாவம் பத்சேபாளுடைய கூட செய்த பாவம். ஆகையாலே பத்சேபாளுடைய கூட சேர்ந்து அவர் உறவு கொண்டு பாவம் செய்கிறார். அது யாருக்கும் தெரியக்கூடாது, அங்கே தன்னுடைய கணவனாகிய ஊரியாவுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அங்கே ஊரியாவை கொலை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையாலே இந்த 2 பாவங்களை தாவீது செய்ததினாலே அதனுடைய பின்விளைவுகள் என்னவா இருந்தது? முதலாவதாக பத்சேபாலின் மூலியமாக பிறந்த பிள்ளையானது மரித்து போனது. ஆகையாலே இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த மகன் தாவீதை ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அங்கே சீமையு மூலியமாய் வார்த்தையினாலே தூஷிக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதை சீமையு தூஷிக்கிறார். ஆகையாலே இதனுடைய பின்விளைவுகள் எவ்விதமாய் காணப்படுகிறது? அதன் பிறகு அவரை பிசிக்கல் அபியூஸ், அவரை அங்கே அடிக்கிறார்கள், அங்கே உடல் ரீதியிலே அவரை துன்புறுத்துகிற அவர்களாய் இருக்கிறார்கள். அதன் பிறகு மரண பயத்தை ஊட்டுகிற மகனாய் தன்னுடைய மகன் அப்சலோம் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, எங்கே பார்த்தா அந்த பாவம் செய்த பிறகு அவர் ஓடி ஒளிகிறவராக மாத்திரமே காணப்பட்டார். அங்கே உயிருக்கு பயந்து கொண்டு கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு அங்கே எல்லாருக்கும் விலகி குகைகளிலே, காடுகளிலே, வனாந்திரத்திலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிற நபராய் காணப்பட்டார். ஆனால் இந்த எல்லா விதமான பாடுகளில் இருந்தும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே தாவீதை காத்து கொண்டார். ஆனால் இந்த பாடுகளை அவர் அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? அவர் பாவம் செய்தார். ஆகையால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை குறித்ததான மனஸ்தாபம் நமக்குள்ளே ஒருவேளை காணப்பட்டால் தேவன் தண்டனையோட கூடிய மன்னிப்பை அருளுகிற தேவனாயிருப்பார். பாடுகளோட கூடிய மன்னிப்பை தருகிற தேவனாயிருப்பார். நாம் செய்த பாவத்தின் பலனை நாம் அடைந்தே ஆக வேண்டும் இந்த உலகத்திலே. அப்பேற்பட்ட பலனை நமக்கு அருளுகிற தேவனாயிருப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவ்விதமாய் காணப்படுவதன் நிமித்தமாக தான் அவர் தண்டிக்கிறார். அது நிமித்தமாக தான் அங்கே அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனாயும் இருக்கிறார். தாவீதும் கூட அவ்விதமாக தான் பாவம் செய்தார். நாத்தானின் மூலியமாக எச்சரிக்கப்பட்டார், மனங்கசந்து அழுதார், தேவனத்தில் மன்னிப்பை கேட்டார். அங்கே தண்டனையோட கூடிய மன்னிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்றால் இந்த நாளில் நாம் தேவனிடத்திலே அறிக்கையிடலாம். தேவன் உடனே மன்னித்து விடுவார் என்று அல்ல. தேவன் தண்டனையோட கூட மன்னிப்பை கொடுத்தார் என்றால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே அவ்விதமாய் நாம் காணப்பட கர்த்ததாமே நமக்கு கிருபை செய்வார். நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். Until then, bye from Nathaniel. Thank you.